ஸோ இதர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியில் இன்வாய்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் எப்படி இன்வாய்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட் பில் பண்ணலான்னு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன். நான் ஒரு ஏஐ எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வாய்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ ஏஜென்ட் ஒன்று புல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ண அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கம்பெனியில் இன்வாய்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் அண்ட் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். அண்ட் இதனால் மட்டுமே உங்களால் நிறைய டைம் அண்ட் எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கூகுள் டிரைவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த கூகுள் டிரைவில் உங்களோட இன்வாய்ஸை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வாய்ஸ்லேருந்து அந்த கிளைண்ட்டோட நேம் என்ன, அந்த கிளைண்ட்டோட இமெயில் அட்ரஸ் என்ன, அந்த கிளைண்ட்டோட ஃபோன் நம்பர் என்ன, அந்த கிளைண்ட்டுக்கு இன்வாய்ஸ் மொத்த அமௌண்ட் என்ன, அதோட டியூ டேட் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரித்து அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு தேங்க்யூ இமெயிலை சென்ட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்வாய்ஸில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி ஒரு கூகுள் ஷீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஏஐ ஒர்க் ஃப்ளோ எல்லாத்தையுமே வந்து இந்த ஏஐ ஏஜென்ட் மட்டும் தான் பண்ணோம். ஸோ இதில் ஹியூமனோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த இன்வாய்ஸை கூகுள் டிரைவில் அப்லோட் மட்டும் பண்ணால் போதும். மற்ற வேலை எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து பில் பண்ணிடும். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட் எதில் பில் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம N8N டூலில் வந்து நம்ம பில் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு ஏஐ ஏஜென்ட் பில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை ஒரு ரஃப் ஐடியாவாக பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வந்து பண்ணிக்க மாட்டோம். ஸோ நம்மளோட ஏஐ ஏஜென்ட் பில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் பிளான் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் வந்து கூகுள் டிரைவில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுமே அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு தேங்க்யூ மெயில் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஏஐ ஏஜென்ட் வச்சு நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்மளோட கூகுள் ஷீட்டில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஏஐ ஏஜென்ட்டோட ஒர்க் ஃப்ளோஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியாகவே இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து நம்மளால் பில் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஏஐ ஏஜென்ட் வந்து பில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்டை நம்ம எதில் பில் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம N8N டூலில் தான் வந்து நம்ம பில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட ப்ரௌசர் போய்க்கோங்க. உங்களோட ப்ரௌசர் போயிட்டு ஜஸ்ட் N8N சொல்லி சர்ச் பண்ணுங்க. இந்த ஒரு லிங்க் வரும். இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இந்த அப்ளிகேஷனில் நம்மளோட ஏஐ ஏஜென்ட் வந்து நம்ம பில் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 14 டேஸ் வரைக்கும் ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அது வழியாக இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து எப்படி பில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கெட் ஸ்டார்ட்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக சைன் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால சிம்பிளாக என்னோட அக்கௌண்ட் நேம் மட்டும் போட்டாலே போதும், நான் சைன் இன் பண்ணிக்குவேன். ஸோ நான் வந்து சைன் இன் பண்ணிக்கிறேன். ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த N8N அப்ளிகேஷன். இதில் தான் வந்து நம்மளோட ஏஐ ஏஜென்ட் வந்து பில் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை கிரியேட் பண்ணுறதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கிரியேட் ஒர்க் ஃப்ளோன்னு இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இது வழியாக தான் நம்மளோட ஏஐ ஏஜென்ட் வந்து நம்ம பில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கணும். அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை வச்சு தான் அந்த ஏஐ ஏஜென்ட்டை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே ஒரு நம்ம ட்ரிகர் நோட ஒன்று ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட ஒர்க் ஃப்ளோவில் எது ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னா, ஒன்ஸ் நம்மளோட யூசர் வந்து அவங்களோட இன்வாய்ஸை கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணதும் இந்த ட்ரிகர் எனேபிள் ஆகி இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, இங்கே ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கா, இதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நிறைய ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். இதில் என்ன ட்ரிகர் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூகுள் டிரைவ்ன்ற ஒரு நோடை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் கூகுள் டிரைவ் இருக்கா, இதில் 2 ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது. இதில் நான் செகண்ட் ட்ரிகரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆன் சேஞ்சஸ் இன்வால்விங் எ ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர். என்ன அப்படின்னா, கூகுள் டிரைவில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதுமே வந்து இப்படி ஓப்பன் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் வேறு எங்கேயாச்சும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெயின் ஸ்க்ரீன் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே லைட்னிங் சிம்பிள் இருக்கா, இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கூகுள் டிரைவை வந்து நம்ம ட்ரிகர் நோடாக வச்சுருக்கோம். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கூகுள் டிரைவை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூகுள் டிரைவோட கிரெடென்ஷியலை கொடுத்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இங்கே ஓப்பன் டாக்ஸ் இருக்கா,
இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் என்ன அப்படின்னா கூகுள் டிரைவோட கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட் ஐடியும் வேணும் நமக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த பேஜை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். ஸோ உங்களோட கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட் ஐடியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் டிரைவ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போல் டைம்ஸ் இருக்கா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மினிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்குவோம். அதுக்கடுத்து இந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சேஞ்சஸ் இன்வால்விங் எ ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கூகுள் டிரைவில் எந்த ஃபோல்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிரைவில் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸுமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் இன்வாய்ஸ்னு நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இன்வாய்ஸ் ஃபோல்டர் வந்துடும். ஸோ நான் ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளோட கூகுள் டிரைவில் இருக்கிற இன்வாய்ஸ் ஃபோல்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாட்ச் ஃபார்ன் இருக்கா, இங்கே வந்து நம்ம ஃபைல் கிரியேட்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேசிக்காக அந்த கூகுள் டிரைவில் அந்த ஃபோல்டரில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்து புதுசாக அப்லோட் ஆச்சு அப்படின்னா இந்த ஏஜென்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபெட்ச் டெஸ்ட் ஈவெண்ட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட் கொடுத்துறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நோ டேட்டா வித் கரண்ட் ஃபில்டர் குட் பி ஃபவுண்ட் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எம்டியாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் ஒன்று வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் இந்த கூகுள் டிரைவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட இன்வாய்ஸ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ போய் மறுபடியும் நம்ம ஃபெட்ச் டெஸ்ட் ஈவெண்ட் கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்திருக்கு. என்ன அப்படின்னா நம்மளோட இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் ஸ்கீமா டேட்டா வியூவிலையும் பார்க்கலாம், இல்லை டேபிள் டேட்டா வியூவிலையும் பார்க்கலாம், இல்லை ஜேசான்லையும் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வியூ மோடு. உங்களுக்கு எந்த மோடில் உங்களோட டேட்டாவை பார்க்கணுமோ அதை வந்து நம்ம இதில் ஏதாச்சும் ஒரு மோடை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட்டாவை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரைவில் ஒரு ஃபைல் அப்லோட் ஆனதும் இந்த ட்ரிகர் வந்து நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்மளோட டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து நம்ம பின் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இங்கே வந்து பின் டேட்டான்னு இருக்கா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட டேட்டா வந்து இங்கே வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னொரு நோடு வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன நோடு ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதே கூகுள் டிரைவ்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதில் டவுன்லோட் ஃபைல்னு ஒன்று இருக்கா, இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் நம்மளோட கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த நோடு. ஸோ இதில் என்ன கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதில் சிம்பிளாக என்ன அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டு, நம்மளோட ப்ரீவியஸ் நோட்லேருந்து வர்ற இன்புட்டு. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டு. என்ன அப்படின்னா இங்கே நடுவில் இருக்கிறது எல்லாமே ப்ராசஸ். இந்த இன்புட்டை வச்சு ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் வர்றது எல்லாமே வந்து ரைட் சைடில் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கிரெடென்ஷியலை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து ரிசோர்ஸில் வந்து ஃபைல் இருக்கட்டும், ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடுன்னே இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபைலை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் டிரைவ் ட்ரிகரோட ஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐடி மட்டும் வந்து நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேமுக்கு மேலே ஒரு ஐடி இருக்கா, இந்த ஐடியை மட்டும் நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்து பார்ப்போம். இப்போ என்ன ஆகும் பாருங்களேன். ஸோ பார்த்தீங்களா ரைட் சைடில் வந்து நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ என்னன்னா நம்மளோட பிடிஎஃப் வந்து இப்போ நமக்கு டவுன்லோட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ எதை வச்சு டவுன்லோட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஐடியை வச்சு நமக்கு டவுன்லோட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கூகுள் டிரைவ் ட்ரிகர் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து பைனரி டேட்டாவை வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு நோடு வந்து ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஃபைல் இருக்கா, இந்த ஒரு நோடை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பிடிஎஃப்னு இருக்கா, இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணி விட்டுக்குவோம். ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணாலே போதும், கனெக்ட் ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலில் இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எதுலேருந்து அப்படின்னா நம்ம பிடிஎஃப் ஃபைலேருந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பெருசாக எதுவும் கான்ஃபிகர் பண்ண வேண்டாம். நம்மளோட ப்ரீவியஸ் நோட்லேருந்து வந்த அவுட்புட்டை நம்ம இப்போ இங்கே இன்புட்டாக கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து நமக்கு வந்துருச்சு. பாருங்களேன், இன்வாய்ஸ் கோடீஸ்வரன் கோயம்புத்தூர் பில் 2 6 என்னோட ஃபோன் நம்பர், நான் சும்மா டெமோ நம்பர் கொடுத்தேன், இமெயிலு எல்லாமே வந்துருச்சு இப்போ இங்கே. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் கூகுள் டிரைவில் நம்மளோட ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் இருந்து நம்ம டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு நோடு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்டர்.
ஸோ இதை நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்லேருந்து டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அதுலேருந்து நமக்கு நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ அதுக்காகத்தான் இந்த நோடை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நோடை நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதை எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கா. ஸோ இதில் நம்மளோட எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஃபைல் இருக்கா. ஸோ இதில் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டுமே வந்து நம்ம இங்கே ட்ராக் பண்ணி போட போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டில் தான் வந்து நம்மளோட எல்லா டேட்டாவும் இருக்குது. இந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக வந்து பிரித்து எடுக்க போகிறோம். என்ன பிரித்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிளைண்டோட நேம் என்ன, இமெயில் என்ன, ஃபோன் நம்பர் என்னன்னு தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆட் ஆட்ரிபியூட் இருக்கா. இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணுமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் ஷீட்டில் வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு எம்டி கூகுள் ஷீட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் கூகுள் ஷீட் போய்க்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஒரு எம்டி ஸ்ப்ரெட் ஷீட் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே தான் வந்து நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்வாய்ஸ் நம்பர், அடுத்து நேமு, இமெயில், ஃபோன் நம்பர், டோட்டல் அமௌண்ட், டியூ டேட்டு. ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையுமே அந்த இன்வாய்ஸ்லேருந்து எடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட N8N போய்க்கோங்க. இங்கே வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஆட் ஆட்ரிபியூட்னு இருக்கா. இந்த இடத்துல வந்து நான் சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து இங்கே வந்து நம்ம போட்டுக்குவோம், இன்வாய்ஸ் நம்பர். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆட்ரிபியூட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இன்வாய்ஸ் நம்பர். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கெட் அ இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேமு. ஸோ இங்கே வந்து நான் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட்லாம் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இது ஸ்ட்ரிங்லேயே இருக்கட்டும். அடுத்து என்ன அப்படின்னா, கெட் அ நேம். ஸோ அடுத்த ஆட்ரிபியூட் இமெயில். ஸ்ட்ரிங் டைப்ல இருக்கட்டும், கெட் அ இமெயில். ஸோ அடுத்த ஆட்ரிபியூட் ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர், கெட் அ ஃபோன் நம்பர். ஸோ அடுத்து டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கெட் அ டோட்டல் அமௌண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டியூ டேட். ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கட்டும். அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கெட் அ டியூ டேட். ஸோ இப்போ நம்ம ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஏஐ மாடல் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து இந்த ஏஐ மாடலை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் ஏஐ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து நமக்கு 100 ஃப்ரீ கிரெடிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஏஐ மாடல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன அப்படின்னா, இங்கே எக்ஸிக்யூட் ஸ்டெப்னு இருக்கா, இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம ஏஐ மாடலை யூஸ் பண்ணி அதுலேருந்து எதெல்லாம் இன்வாய்ஸோ, எதெல்லாம் நேமோ, எதெல்லாம் இமெயிலோ, எதெல்லாம் ஃபோன் நம்பரோ, எதெல்லாம் டோட்டல் அமௌண்ட்டோ, எதெல்லாம் டியூ டேட்டோ, அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ சிம்பிளாக ஒரு ஏஐ மாடல் கனெக்ட் பண்ணதுனால இப்போ இந்த ஏஐ மாடல் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ சூப்பராக வந்துருச்சா. ஸோ இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்மளோட இந்த இன்வாய்ஸ் டிபின்ற இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்து ஒரு நோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா கூகுள் ஷீட். ஸோ இதில் அப்பண்ட் ஆர் அப்டேட் ரோன் ஷீட் இருக்கா, இந்த நோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் நம்மளோட கூகுள் கிரெடென்ஷியலை கொடுத்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிசோர்ஸ் கேட்குதா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் வித்தின் டாக்குமெண்ட் கொடுத்துக்குவோம். அதுக்கடுத்து ஆப்ரேஷனில் அப்பண்ட் ஆர் அப்டேட் ரோ கொடுத்துக்குவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் ஷீட்டில் நிறைய ஷீட்ஸ் இருக்கும். அதில் நம்மளோட ஷீட்டை வந்து கரெக்டாக வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே டாக்குமெண்ட் இருக்கா, இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஷீட் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதில் நம்மளோட ஸ்ப்ரெட் ஷீட்டை வந்து நம்ம நேவிகேட் பண்ணிக்குவோம். அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஷீட்டை வந்து நேவிகேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட் நேவிகேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஷீட்டை நேவிகேட் பண்ணணும். ஷீட்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டுக்குள்ள இந்த இடத்துல நிறைய ஷீட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதில் எந்த ஷீட்டில் வந்து நம்மளோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணுமோ அந்த ஷீட்டை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஷீட் 1.
ஸோ அதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் ஷீட் 1 வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காலம் எல்லாத்தையுமே வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். என்ன அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்டர் நோட்லேருந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டோம். இப்போ இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர் இருக்கா, இதை வந்து ஜஸ்ட் நான் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இன்வாய்ஸ் நம்பரில் போட்டுறேன். ஸோ அதுக்கு அடுத்து நேம் இருக்கா, அதை நான் ட்ராக் பண்ணி போட்டுறேன். அடுத்து இமெயில் இருக்குது, அதை போட்டுறேன். அடுத்து ஃபோன் நம்பர் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து டோட்டல் அமௌண்ட், அடுத்து டியூ டேட். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே வந்து கரெக்டாக நமக்கு இந்த ஷீட்டில் வந்து நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ இதை நான் ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஸ்டெப் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலம் டு மேட்ச் ஆன் எரர் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா எந்த காலமை மேட்ச் பண்ணி டேட்டா வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றத கேட்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்வாய்ஸ் நம்பரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்குறோம். ஸோ பார்த்துக்கலாம் நம்மளோட ஷீட்டில் ஏதாச்சும் டேட்டா இருக்கான்னு. எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் ஸ்டெப் ஒன்று கொடுத்து பார்ப்போம். நோட் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்மளோட டேட்டாலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஷீட்டில் வந்து அப்டேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்குது. நம்மளோட ஷீட்டில் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்மளோட டேட்டா எல்லாமே இங்கே கரெக்டாக வந்துருச்சு. இன்வாய்ஸ் 1, நேமு, இமெயிலு. இங்கே பாருங்கள் இமெயில் வந்து நம்ம கரெக்டாக வரல, இது கொஞ்சம் எரராக இருக்குது. ஃபோன் நம்பர் வந்துருச்சு, டோட்டல் அமௌண்ட் வந்துருச்சு, டியூ டேட் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. பட் ஆனால் இமெயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரல. ஸோ என்ன இஷ்யூனா இங்கே பார்த்தீங்களா நம்ம நேமுக்கும் வந்து நேமை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், இமெயிலுக்கும் வந்து நம்ம நேமே வந்து மிஸ்டேக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜேஸானை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த இமெயில் இருக்கா இதை வந்து நம்ம அப்படி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்து பார்ப்போம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டேட்டா பேஸை போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா நமக்கு இமெயில் வந்து ப்ராப்பராக வந்து அப்டேட் ஆயிடுச்சு. சிம்பிள். ஸோ இப்போ நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட டேட்டா பேஸில் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கிளைண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமெயில் சென்ட் பண்ணுற மாதிரி, அதுவும் ஒரு தேங்க்யூ இமெயில் சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு நோடை வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜிமெயில் டைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்மளோட கிரெடென்ஷியல் கொடுத்து நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜ், ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட். இப்போ நம்ம எந்த கிளைண்ட்டுக்கு இமெயில் அனுப்புகிறோமோ அவங்களோட இமெயில் ஐடி எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த இமெயில் இருக்கா, இதுதான் வந்து அந்த கிளைண்டோட இமெயில் ஐடி. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் அப்படியே வந்து ட்ராக் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து நான் போட்டுறேன். ஸோ இப்போ இந்த இமெயில் ஐடிக்கு இந்த மெயில் வந்து சென்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் வித் ஏஐ வித் கோடிங். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமெயில் டைப் வந்து பார்த்தீங்கன்னா HTML இருக்குது, நான் வந்து டெக்ஸ்ட்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்மளோட மெசேஜ் வந்து டைப் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஹாய். அடுத்து அவங்களோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நேம் வந்து நான் இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹாய் கோடின் அப்படின்னு வரும். ஸோ அடுத்து கம்மா போட்டுக்கிறேன், அடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சின்னதாக ஒரு மெயில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா தேங்க்யூ ஃபார் ஹேவிங் சர்வீசஸ் வித் ஏஐ வித் கோடிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இமெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஸோ இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து சிம்பிளாக தேங்க்ஸ் போட்டுக்கிறேன், நான் கோடிங் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபோனில் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெயில் வந்துருச்சு. இங்கே பாருங்களேன் சப்ஜெக்ட் எல்லாமே வந்துச்சு தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் வித் ஏஐ வித் கோடி ஹாய் தமிழ் ஏஜென்சி. என்னென்னா இந்த இன்வாய்ஸில் யார் நேம் இருக்கோ அது வந்து இங்கே வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தேங்க்யூ ஃபார் ஹேவிங் சர்வீஸ் வித் ஏஐ வித் கோடி. ஸோ இந்த இமெயில் டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு சென்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இமெயில் வாஸ் சென்ட் ஆட்டோமேட்டிக்கலி வித் N8 இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இல்லாமல் இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஆட் ஆப்ஷன் இருக்கா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே அப் அண்ட் N8 அட்ரிபியூஷன் இருக்கா, இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம டிசேபிள் பண்ணணும். பண்ணிட்டு நான் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்குறேன். மெயில் சென்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த லைன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஏஐ ஏஜென்ட் வந்து நமக்கு ரெடி ஆச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஏஐ ஏஜென்ட்டில் ஒன்ஸ் நம்மளோட கூகுள் டிரைவில் ஏதாச்சும் ஒரு இன்வாய்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்லேருந்து டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ப்ராப்பராக நேம் தனியாக, இமெயில் தனியாக, ஃபோன் நம்பர் தனியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு
அந்த டேட்டாவை கூகுள் ஷீட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஏ ஏஜென்ட். நம்ம வந்து ஃபைனலாக நம்மளோட ஏ ஏஜென்ட் வந்து நம்ம பில் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஆல்ரெடி இருக்கிற இன்வாய்ஸ் வந்து நான் delete பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வேறு ஒரு இன்வாய்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, என்னோட கிளைண்ட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ், இதான் உங்களோட நேமு. இமெயில் பார்த்தீங்கன்னா இப்போ kodiswaran.kpக்கு பதிலாக connect.kodiswaran@gmail.comனு மாற்றிருக்கேன். இப்போ என்னோட பேலன்ஸ் டியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 போட்டிருக்கேன். டியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 4th போட்டிருக்கேன். ஸோ சிம்பிளாக இப்போ வேறு இன்வாய்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஏ ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு இந்த இன்ஆக்டிவ்னு இருக்கா, இதை வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணிடணும். ஸோ ஆக்டிவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக ஒரு பாப்ப போகிறோம். நான் ஜஸ்ட் கார்டிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த இன்வாய்ஸ் ஃபோல்டரில் நம்ம ஒரு இன்வாய்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த என்னோட இன்வாய்ஸு. நான் அதை ஜஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகுதா அப்படின்றத. ஸோ இங்கே நான் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துக்கிறேன். ஓகே வெயிட். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து டேட்டா வந்து அன்பின் பண்ணணும். ஸோ நான் அன்பின் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் நான் வந்து இன்வாய்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோட இன்வாய்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இன்வாய்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து டிரைவில் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு, டவுன்லோட் பண்ணிடுச்சு, டேட்டாவெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம ஷீட்டில் வந்து ஆட் பண்ணது, ஷீட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மெயில் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ மெயில் வந்துருச்சா, மெயில் வந்துருச்சு பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் சர்வீஸ் வித் ஏ வித் கோடி, பக்காவாக வந்து மெயில் வந்துருச்சு. இந்த மெயில் தான் வந்திருக்கு. நம்மளோட டேட்டா பேஸில் கரெக்டாக டேட்டா ஆட் ஆகிருக்கேன் பார்க்குமா, இங்கே வருங்க. இன்வாய்ஸ் 1 நேம் சுரேஷ், இமெயில் வந்துருச்சு, ஃபோன் நம்பர் வந்துருச்சு, டோட்டல் அமௌண்ட் வந்துருச்சு, டியூ டேட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஏ ஏஜென்ட் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பேசிக்காக நம்மளோட ஃபைலை வந்து டிரைவில் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக இன்வாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ராப்பராக எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அங்கே ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு ஒரு இமெயிலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏ ஏஜென்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளாக ஏ ஏஜென்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே இன்வாய்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏ ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ணி உங்களால் நிறைய டைம் அண்ட் எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.